அங்கே காவேரி, குமரன், விஜய் எல்லாருமே வந்து மன்னவனூர் வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வந்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சூப்பராக இருக்குது இந்த இடம். உண்மையிலேயே இந்த கொடைக்கானல் வந்து இந்த இடத்த நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ வந்து சீப் வந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரேபிட் இருக்க பண்ணை எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்க்குறாங்க. அப்புறம் ஹார்ஸ் ரைடிங்கும் பண்ணுறாங்க. குமரன் வந்து ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் ஏற மாட்டேங்கிறாரு. அதனால் வந்து கங்கா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்கல்ல விஜய் எல்லாத்தையுமே வந்து எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏங்க இப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறது கங்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும். அவருக்கு அந்த விஷயங்கள் பிடிக்குது, எனக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன கங்கா பண்ணுவேன் அப்படின்னோடனே சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து காவேரி ஏங்கா இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, நான் வந்து இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சாகசங்களாக அழகாக பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே ஏறுறாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. காவேரி உனக்கு தைரியம் ஜாஸ்தி காவேரி, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஏங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னோடனே, தெரியும் தான். ஆமாம், அவள் சின்ன வயசுலேருந்து எல்லாத்துலேயுமே கலந்துப்பா, எல்லா போட்டியிலையும் வின் பண்ணியிருக்கா. அது மட்டும் கிடையாதுங்க, என் உரி அடிக்கிற போட்டியில் கூட சூப்பராக பண்ணுவாள். எனக்கே தெரியுமே, உரி அடிக்கும் போது நானும் இருந்தேனே அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம், ஒரு வாட்டி நாங்கள் வந்திருந்தோம். அப்போ வந்து காவேரி ஏந்தி தைரியமாக உரி அடித்தா. என்னால் நம்பவே முடியல. அந்த வழுக்கு மரத்தில் உரி அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். சூப்பராக பண்ணா. அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் காவேரியை பற்றி, இவ எல்லாத்துலேயுமே கலக்குவான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, காவேரி என்ன பண்ணுறாங்க, ஏங்க அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு விஷயமும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து ரோப் காரில் ஏறுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து எல்லோரும் காவேரி இதெல்லாம் வேணாம் காவேரினாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்து விஜய் வந்து நானும் வரேன், இல்லைங்க நானே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி ரொம்ப நேரமாக காணும், என்னாச்சு ரோப் கார் வந்து காணவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. அடுத்து வந்து வந்துடுது. பார்த்தோன்னே வந்து ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, எல்லாத்துலேயுமே ஏறுற, ஏன் காவேரி இப்படி வாளாக இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன பண்ணுறது, என் வாழ்த்தனமே என் கூடவே பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் காவேரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து விஜயும் காவேரியும் தனியாக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்ச நேரம் அவங்க தனியாக இருக்கட்டும், நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வேறு இடம் சுற்றி பார்க்குறதுக்காக போயிடுறாங்க கங்காவும் குமரனும். அப்போ வந்து அவங்க எங்கே அப்படின்னோடனே தெரியல அப்படின்றாங்க. உடனே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, இன்றைக்கி சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்னோட வந்து சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உண்மையாவான்றாங்க. ஆமாம், நீ சின்ன வயசில் எவ்வளோ அட்டகாசம் பண்ணிகிட்ருக்க, ஆனால் எனக்கு யாருமே இல்லை, அதனால் நான் தனி ஆளுன்றதால ரொம்ப வந்து இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை அப்படின்னோடனே, சரி ஓகே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. உன்னை ஒரே ஒரு வாட்டி கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே வந்து காவேரிக்கு ஒன்றும் புரியல. நீ அன்னைக்கு வந்து என்கிட்ட கேட்டல, அதுக்கு பதில் நினச்சிக்கோ அப்படின்னோடனே, சரி கட்டிக்கிங்க அப்படின்னோடனே விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரி அப்படியே வந்து இறுக்கி அணைச்சி அப்படியே கட்டிக்கிறாரு. உடனே வந்து காவேரியும் தண்ணியும் மறக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வந்து சாச்சிக்கிறாரு காவேரி தோல் மேலேயே. அப்படியே 2 பேரும் வந்து தன்னை மீறி அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து அப்படியே தண்ணியை மீறி இருக்காங்க. அப்போது கங்காவும் குமரனும் அங்கே வந்துடுறாங்க. உடனே குமரன் கூப்பிட போகிறாரு. கங்கா வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேரையும் பார்த்துட்டு எவ்வளோ நல்ல ஜோடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. உண்மையிலேயே காவேரி கொடுத்து வச்சிருக்க, விஜய் எவ்வளோ அன்பாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் வரதை பார்த்துட்டு 2 பேரும் விலகுறாங்க. சரி எங்கே நடக்குதுங்க, ரொம்ப ரொமான்ஸா அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டோம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே காவேரி வெக்கப்படுறாங்க. விஜய் என்ன பண்ண தெரியாமல் முழிக்கிறாரு. அடுத்து வந்து அங்கே பார்க்குற கங்கா வந்து சரி ஓகே டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆமாம் அம்மாவும் வந்துட்டுருப்பாங்க, நான் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்து விஜயும் காவேரி ஒவ்வொருத்தரும் வந்து 2 பேருமே ஒருத்தர் அப்படியே வந்து வெக்கத்தோடு பார்த்துக்கிறாங்க. இது முடியுது.